என்ன கேட்குறாங்கன்னா, தௌஹீத் மக்கள் ஏன் இத்தனை இயக்கங்களாக பிரிஞ்சு கிடக்கணும், எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் 2 விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் உண்டாகுதில்ல, இந்த இயக்கங்கள் உண்டாகுவது சரியா தவறா, தேவையா தேவையில்லையா, பயனா பயனற்றதா, முதல் விஷயம். ஏன்னா பொதுவாகவே இயக்கங்களை பற்றி சமூகத்தில் பெரும்பாலான மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், நிறைய அப்பா எத்தனை கூறாக பிரிஞ்சு கிடக்கிறோம், 20 இயக்கங்கிறாங்க, 30 இயக்கங்கிறாங்க, ஏன் தான் இப்படி பிரிஞ்சு போய் கிடக்கிறோமோ அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஒரு ஆற்றாமையை, ஒரு வேதனையை, இது சரியில்லை என்கிற ஒரு கருத்தை தான் எல்லா மக்களும், முஸ்லீம்களுடைய பெருவாரியான மக்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர வாய்ப்பே கிடையாதா, ஒன்றுபட்டு இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு. அப்போ முதல் விஷயம் ஒன்று, இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் நம்முடைய சமூகத்தில் இருப்பது சமுதாயத்துக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை கிளியர் பண்ணணும். அதை நம்ம யோசித்து பார்த்தா, இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நான் உட்பட, இப்போது என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற வேறு சில தோழர்கள் உட்பட நாங்கள் எல்லாருமே என்ன முடிவில் இருந்தோம்னா, மொத்த சமுதாயத்துக்கும் ஒரு இயக்கம் தான், சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவங்க தான் தீர்க்கணும், எல்லாத்துக்கும் அவங்க தான் லீட் பண்ணணும், ஒத்த தலைமை நின்று எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுற மாதிரி நம்முடைய இயக்க கட்டமைப்புகளை பலப்படுத்தணும், மற்ற அங்கங்கே இருக்கிற வேறு எந்த இயக்கத்தோடு நம்ம சேரக்கூடாது, வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டு ஒரே கட்டமைப்பில் எல்லாத்தையும் கொண்டு வரணும் என்கிற சிந்தனையில் இருந்தோம். அதைத்தான் பேசினோம், அதைத்தான் வலியுறுத்தினோம், அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்த பொழுது தான் நாம் எடுத்த இந்த முடிவு சரியில்லை என்கிற நிலைக்கு நாங்கள் வந்தோம். எந்த முடிவு சரியில்லை, மொத்த சமுதாயத்துக்கும் அத்தாரிட்டி ஒரு இயக்கம் தான், எல்லாத்துக்கும் ஒரே தலைமை, ஒரு குடையின் கீழ் எல்லாரும் இருப்போம்னு சொல்கிறது இருக்குதுல்ல, இது இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு உதவவே உதவாது. சமுதாயத்தில் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் உண்டாகணும். சமுதாயம் எல்லா வகையிலையும் பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறோம். கல்வியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம், அரசியலில் பின்தங்கி இருக்கிறோம், ஆரோக்கியத்தில் கூட பின்தங்கி இருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது தனி மனித விவகாரம். ஆனால் இந்த ஆரோக்கிய விவகாரத்தில் மற்ற சமுதாயங்களோடு போட்டி போட்டு பின்னாடி நிற்கிறோம். போய் பாருங்களேன், நீங்கள் பள்ளிவாசல்ல எல்லாம் முன்னாடி குமர் காரியம்னு வந்து நிற்பாங்க, உதவி செய்யுங்க குமர் காரியத்துக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ போய் பாருங்கள், 2 கிட்னி ஃபெயிலியர், உதவி செய்யுங்க, ஹார்ட் ஆப்ரேஷன், உதவி செய்யுங்க, ஆரோக்கியத்திற்காக வேண்டிய ஆப்ரேஷனுக்காக வேண்டி உதவி கேட்டு நிற்கிற அளவிற்கு எண்ணிக்கை பெருகி போயிருக்குது. அப்போ எதை எடுத்தாலும் நம்ம சமுதாயம், நாம் வாழுகிற இந்த நாட்டில் பின்னங்கி தான் இருக்கிறோம். இப்போ இவ்வளவு தூரம் பல்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் 1008 பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த சமூகத்துக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு இயக்கத்தால் வழிநடத்தி விட முடியுமா, தீர்வு கண்டு விட முடியுமானா முடியவே முடியாது. எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கங்க, அரசாங்கத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, எல்லா துறைக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லா துறைக்கும் வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அரசாங்கத்துடைய எல்லை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் அரசாங்கத்திற்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு இந்த எல்லையில் யாருமே இருக்க முடியாது. ஒரு வீடு இருந்தாலும் அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்கும். அதுக்கு கரண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு செங்கல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க. அரசாங்கத்தின் தொடர்பு இல்லாமல் இந்த எல்லைக்குள்ளே ஒரே ஒரு வீடு கூட இருக்காது. எல்லா இடங்களிலும் அதிகாரம் பெற்றிருக்கிற ஒரு அரசாங்கம் இந்த ஏரியாவில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு அரசாங்கத்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுதான்னு பார்த்தா தீர்க்க முடியலை. அதிகாரம், அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது, அவ்வளோ வளம் இருக்குது, அவ்வளோ பலம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ படை இருக்குது, வெளியூரிலிருந்து ஆட்களை இறக்கிவிடக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கிற இந்த அரசாங்கம் திடீர்னு ஒரு பேரிடர், அரசாங்கம் மட்டுமே நான் நின்று எல்லாத்தையும் பார்த்துக்குவோம்னு அரசு அதிகாரிகள் செய்ய முடியுதானே முடியலை. அரசு என்ன பண்ணுது, உடனே ஒரு அறிவிப்பு செய்யுது, என்ஜிஓக்கள்லாம் வாங்க, நம்மளை மாதிரி இயக்க நடத்துகிறவங்களையெல்லாம் கூப்பிடுறாங்க, நீங்கள்லாம் வாங்க, எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சுக்குங்க, எங்கள் ஒருத்தரை மட்டும் நம்பி இருந்தால் மக்களை மீட்டெடுக்க முடியாது, மக்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருடைய உதவிகளையும் கேட்கிறது. பலம் பொருந்திய ஒரு அரசாங்கமே மக்களின் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா நேரத்திலையும் தீர்த்துவிட முடியாது என்று சொன்னால், ஒரு இயக்கம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும்? தீர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கலாம், ஆனால் உண்மையிலே தீர்க்க மாட்டோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், 10 பிள்ளைங்களை ஒரு இயக்கம் படிக்க வைக்கும், 100 பிள்ளைங்களை படிக்க வைக்கும், ஆனால் 1,00,000 பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருப்பானே, 10 பிள்ளைங்களை படிக்க வச்சா போதுமா? படிக்க வேண்டிய தேவை, பணம் இல்லை, படித்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அவனை பராமரிக்கிறதுக்கு பெற்றோர் இல்லாமல் 1,00,000 பிள்ளைங்க சமுதாயத்தில் இருக்கும். ஆனால் இந்த இயக்கம் எத்தனை பேருக்கு படித்து கொடுக்கும்? 10 பேருக்கு, 20 பேருக்கு, 50 பேருக்கு, 100 பேருக்கு. அப்போ நம்ம இயக்கம் படிக்க வச்சிடும் அப்படின்னா எத்தனை பேர்ப்பா படிக்க வைக்கும்? 100 பேர் தானே படிக்க வைக்கும். மீதி இருக்கிற 90,000 பிள்ளைங்களுடைய நிலவை என்ன?
அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. உதாரணமாக கல்வி விஷயத்தை, அந்த பிரச்சனையை தீர்க்கிற அறிவு ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த கல்வி குறித்து இந்த சமுதாயத்துக்கு நான் பாடம் நடத்த போகிறேன், விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறேன், நம்ம சமுதாயத்தை படித்த சமுதாயமாக மாற்ற போகிறேன். அதுக்காக வேண்டி நான் என் சக்திக்கு உட்பட்டு நான் ஒரு அமைப்பை உண்டாக்குறேன், அதுக்கு இப்போ மாவட்டங்களை ஏற்படுத்துகிறேன், அதுக்கு கிளைகளை ஏற்படுத்துகிறேன், எல்லா என்னுடைய நிர்வாகிகளுக்கு பாடம் நடத்துகிறேன். இதையெல்லாம் போய் நீ மக்களுக்கு சொல்லு. உங்கள் ஏரியாவில் நீ கிளைகளை அமைச்சு மக்களுக்கு கல்வியை வளப்படுத்தக்கூடிய வேலைகளை பாருன்னு நான் ஒரு 500 கிளைகளை நாடு முழுக்க உண்டாக்கிட்டேன். கல்வியில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னொருத்தர் வர்றார், அவர் நல்ல மருத்துவர், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருக்கார். நோய் எதனால் வருது, எதை சாப்பிட்டு இந்த சிக்கலில் போய் மாட்டுறாங்க, எப்படி இவங்க தங்களை மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த நோயிலிருந்து காப்பாற்ற முடியும், எதனால் கிட்னி ஃபெயிலியர் நிறைய வருது, எதனால் கேன்சர் நிறைய வருது, இதை நீங்கள் தெரியாமல் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதை பற்றியான அறிவு அந்த டாக்டருக்கு இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு? அவர் இந்த விஷயத்தை என் சமுதாய மக்களுக்கு சொல்ல போனேன். அவர் ஒரு இயக்கத்தை உண்டாக்குறார் ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுக்காக. அதுக்கு மக்களை போய் சந்திக்கிறார், ஒரு 10 பேரை சேர்க்கிறார், ஒரு நிர்வாகத்தை போடுறார், மாவட்டங்கள் அமைக்கிறார், கிளைகள் அமைக்கிறார், ஒரு 500-1000 கிளைகளை நாடு முழுக்க உண்டாக்குறார். உண்டாக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? எல்லா பக்கமும் போய் பேசு, எல்லா பக்கமும் இந்த விஷயத்தை சொல்லு, எல்லா மக்களும் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நம்ம இயக்கம் வழிகாட்டட்டும். அவர் அந்த பக்கம் கல்வியில் ஒருத்தர், ஆரோக்கியத்தில் ஒருத்தர், அரசியலில் ஒருத்தர், பொருளாதாரத்தில் ஒருத்தர், தொழில்துறையில் ஒருத்தர், இது மாதிரி 1000 டிபார்ட்மெண்ட் தேவை இருக்குது நம்ம நாட்டில். இவ்வளவு தேவையை வச்சுக்கிட்டு தனித்தனியாக இன்னும் 1000 இயக்கங்கள் வந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு தேவை அதிகம் இருக்குது, பத்தாது. அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒருத்தனே பார்ப்பேன்னா, எல்லா வேலையும் பார்க்குற ஆட்கள் நீங்கள் உங்கள் ஏரியாவில் சில பேர் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட துறையில் படித்து முடித்தோடனே அதே துறையில் வேலைக்கு போனால் அதிலே 10 வருஷம் இருந்தால் 20 வருஷம் இருந்தால் அவன் எப்படி போயிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். சில பிள்ளைங்க இருப்பாங்க, எதை வேணாலும் செய்வான். வீட்டில் பைப்பு சரியில்லையா, உடனே பைப்பை கழட்டி மாட்டிடுவான். எலக்ட்ரிக் பிரச்சனையா, அதையும் கொண்டு கை வைப்பான். சாக்கடை அடைச்சிக்கிச்சா அதுலேயும் பார்ப்பான். கட்டட வேலையா அதில் ஒரு கருத்து சொல்லுவான். எல்லாத்தையும் செய்கிறம்மா. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் போய் பாருங்கள், 20 வருஷம் 30 வருஷம் ஆகிருக்கும், அப்படியே உட்காந்துருப்பான். ஒன்றுலே எக்ஸ்பர்ட் கிடையாது. இதையும் செய்ய அதையும் செய்ய அதையும் செய்ய அதையும் செய், எல்லாத்துலேயும் அறகுறை, எதுலேயும் முழுமை பெற்றிருக்க மாட்டான். ஒரு துறையில் முழுமை பெறணும்னா அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஏறத்தாழ அந்த துறையில் குறைந்தபட்சம் 10,000 மணி நேரங்களை எவன் செலவழித்திருக்கிறானோ அவன் தான் அந்த துறையிலே எக்ஸ்பர்ட். ஒரு மளிகை கடை நடத்துகிறார், அதில் அவர் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா காலையில் மளிகை கடைக்கு வருவார், மதியானம் மீன் கடைக்கு போவார், சாயங்காலம் கறி கடைக்கு போவார், நைட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போவார். இப்படியே போனார்னா 60 வருஷம் ஆனாலும் எந்த துறையிலையும் அவர் டெவலப் ஆக மாட்டார். இதுவும் அரை, அதுவும் அரை, அதுவும் அரை, எல்லாம் அரைகுறை. ஆனால் மளிகை கடையில் காலையில் ஆரஞ்சு ஒரு நைட்டு 10 மணி வரைக்கும் அதே கதியாக கிடந்து 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கரகன்றுவார். எதை எப்படி விற்கணும், எந்த பொருளுக்கு எவ்வளோ லாபம் வைக்கணும், எங்கே எதை பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி இதை ப்ரொமோட் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட விற்பனை பண்ணணும், எப்படி டெலிவரி பண்ணணும், எல்லாம் அத்துப்படி. எல்லாத்தையும் செய்கிறேன்னு வந்த ஆட்கள் எல்லாத்துலேயும் அறகுறை. அப்போ எல்லாவற்றுக்கும் நான் ஒருத்தன் தான் அத்தாரிட்டின்னு சொன்னால் அது இந்த சமுதாயத்துக்கு நன்மை விளைவிக்கவே விளைவிக்காது. நீ உனக்கு மார்க்க விஷயம் தெரியுதா, மார்க்கத்தில் எக்ஸ்பர்ட்டாக நீ சொல்லு. என்கிட்ட தௌஹீதை பற்றி நான் பேச போகிறேன், சிறுக்குக்கு எதிராக போராட போகிறேன், தர்காக்களை ஒழிக்க போகிறேன், தாயத்து தகடுன்னு கட்டிட்டு இறைவனுக்கு இணைகிற்பிக்கிற பாவத்திலிருந்து என் சமுதாயத்தை மீட்க எடுக்க போகிறேன், அது பற்றிய குர்ஆனுடைய ஞானம் ஹதீஸுடைய ஞானம் எனக்கு இருக்கா, நீ அதுக்கு இயக்கம் நடத்து. அதுக்காக வேண்டி கிளைகளை உண்டாக்கு, கூட்டத்தை போடு, தெருமுனை கூட்டத்தை போடு, பெண்கள் பயானம் நடத்து, மாணவர்களிடத்தில் பேசு, மக்தபர் சாவில் பேசி 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 ஓன் கருத்தை நீ சொல்லு. அதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க நீ பாடுபடு. மதரசாவும் நான் நடத்துவேன், பில்டிங்கு கட்டுறதா அதையும் நானும் கட்டுவேன், பள்ளிக்கூடம் படிக்க நானே படிக்க வைப்பேன், ரத்த தான முகாமாக நானே ரத்த தான முகாம் பண்ணுவேன். என்ன பிரச்சனையா, ஆர்ப்பாட்டமா போராட்டமா, அதுவா இதுவா அரசியலா, எல்லாத்தையும் ஏன்ட்ட வானா. எல்லா தொழிலையும் கால் வைக்கிறவன் எப்படி ஒன்றுலேயும் உருப்படி இல்லாமல் போகிறானோ அது மாதிரி எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு சொல்லுகிற இயக்கமும் ஒன்றிலும் ஜொலிக்க முடியாது, எந்த ஒன்றிலும் ஜொலிக்க முடியாது, எல்லாத்துலேயும் அறகுறையாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம், நம்ம சமூகத்துக்கு ஒரு இயக்கம் 2 இயக்கம் இல்லை, 100கணக்கான இயக்கங்கள் தேவை. ஏன்னா பிரச்சனை அவ்வளோ இருக்குது, தேவைகள் அவ்வளோ இருக்குது. விதவை பெண்கள் மறுவாழ்வுக்கு என்ன செய்யணும்னு எடுத்தால் ஒரு ஊருக்குள்ளே எடுத்தால் 100 பேர் தேடுறாங்க, ஒரு மாவட்டத்தில் எடுத்தால் 1000 பேர் தர்றாங்க. அந்த அவங்களுக்கு என்ன வழிகாட்டுறது? ஏற்கனவே நான் 1008 பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு இவங்களுடைய பிரச்சனையை சேர்த்து சுமந்தா ஒரு 2 பேருக்கு உதவிகளை வாங்கி நீ ஒரு மாதம் 2000 ரூபா கொடுப்பா, நீ ஒரு மாதம் 3000 ரூபா கொடுப்பா, அவ்வளோதான். அப்போ மீதி இருக்கிற 1000 பெண்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்கிறது?
அனாதை பிள்ளைங்களுக்கு நான் நடத்த போகிறேன் அப்படின்னா ஒன்றால் எத்தனை அனாதை பிள்ளைங்களை மட்டுமே பார்க்க போகிறேன்னு முடிவெடுத்தா அது வேறு விஷயம். நீ ஆல்ரெடி 38 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, 40வது வேலையா அனாதை பிள்ளைங்களுக்கு நான் பொறுப்பெடுக்க போகிறேன்னா எத்தனை பிள்ளைங்க நீ படிக்க வைக்க முடியும்? எவ்வளவு கட்ட முடியும்? முடியாது. ஒரு லிமிட், மனுஷனுக்கு ஒரு லிமிட் தானே. எல்லை அரசாங்கத்தாலே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது என்றால் ஒரு இயக்கத்தால் எப்படி முடியும்? முடியவே முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவை? ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெருவு, அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு இயக்கங்கள் தேவை. இப்படி நீங்கள் பார்த்தா எங்கெல்லாம் இந்த மாதிரி புற்றீசல் போல சின்ன சின்ன இயக்கங்கள் சிறிதும் பெரிதுமாக நிறைய இருந்துச்சோ அந்த சமுதாயம் முன்னேறி. அதுக்கு சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நாடார் சமுதாயம், நாடார் அண்ணாச்சி கடைன்லாம் சொல்லுவோம்ல, நாடார் சமுதாயம் இந்த நாட்டில் எடுத்துக்கோங்க. 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவில் நாடார்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், அவர்களை போல புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஏழ்மை நிலையில் வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. சில சாதிகள் உண்டு இந்து மக்களில், அவங்க தொட்டா தீட்டுமாங்க, சாணான பார்த்தாலே தீட்டுமா. சாணானா நாடார்களுக்கு இன்னொரு பேர். பார்க்க கூட முடியாது. தெருவில் அங்கேருந்து யாராவது ஒருத்தவங்க வர்றாங்கன்னா இவன் சோத்தை நோக்கி திரும்பி நின்றுக்கணும். எதுக்கா? இவனை பார்த்தாலே அவருக்கு தீட்டான். அப்போ அந்த சமுதாயம் எப்படி அடக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்படி அடக்கப்பட்ட சமுதாயம். அந்த நாடார் சமுதாயத்து பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த உரிமை கூட கிடையாது உங்களுக்கு. அப்படி ஒடுக்கப்பட்ட சமுதாயம். நாடார் சமுதாயத்துக்காரர்கள் பெரிய மீசை வச்சுக்க முடியாது. ஒரு காலத்தில் மீசை வச்சா மீசைக்கு தனியாக வரி கட்டுன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தினானுவோ. ஏன் உடம்பு அதில் முளைக்கிற மீசை, அந்த மீசையை நான் ஏன் விருப்பப்படி உனக்கு என்னடா அப்படின்னு கேள்வி கேட்க கூட முடியாது. மீசை வச்சியா வரி கட்டு, பொம்பளைங்க சட்டை போட்டியா வரி கட்டு. இன்னும் இதை விட கொடுமையாக ஆபாசமான வரிகள் எல்லாம் இருந்துச்சு. முளைச்சி பரம்புன்னு தமிழகத்தினுடைய எல்லையில் கன்னியாகுமரியில் அந்த பார்டரில் ஒரு ஊர் இருக்குது, முளைச்சி பரம்புன்னு. மார்பகத்திற்கு வரி கேட்டு கொடுமைப்படுத்தப்பட்டதன் காரணமாக அதற்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம் நடத்தி தன் உயிரையை மாய்த்து கொண்ட ஒரு பெண். இப்படியாகவெல்லாம் கொடுமை, சித்திரவதைனா சும்மா சாதாரணமானதில்லை. அப்படி நசுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். ஒரு கட்டத்தில் நாம் முன்னேறணும், மற்றவங்கள மாதிரி நம்மளும் வாழணும், நம்மளும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு முடிவெடுத்து படிக்கிறது வைக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டெவலப் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால், அவங்க எந்த பகுதிகளெலாம் இருந்தாங்களோ எல்லா பகுதிகளையும் அந்தந்த பகுதி மக்களின், நாடார்களின் முன்னேற்றத்திற்காக அவர்கள் சங்கங்களை, இயக்கங்களை உண்டாக்கினார்கள். உறவின் முறை நாடார் சங்கம்னு சொல்லிவிட்டு தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, நீங்கள் எந்த மதுரைக்கு போங்க, சிவகாசி போங்க, அருப்புக்கோட்டை போங்க, தூத்துக்குடி போங்க, இங்கே சென்னை வரைக்கும் வாங்க, எங்கிட்டு போகிற இடத்துல பூரா இன்றைக்கி அவங்க பேரில் லாட்ஜுகள் இருக்குது, அவங்க பேரில் அவங்களுக்காக வேண்டிய வங்கிகள் இருக்கிற பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை முன்னேற்றுவதற்கு சின்ன சின்ன ஐடியாஸை உண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உண்டாக்குவாங்க. அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேன்ட்ட போய் பணம் கேட்பாங்க. வருஷத்தில் ஒரு தடவை உன்னுடைய லாபத்தில் 1% கொடுன்னு வாங்குவாங்க. அதுக்கு பேர் மகமைன்னு பேர். மகமைங்கிற பேரில் அந்த பணத்தை வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணி என்ன செய்வாங்க? கடை வைக்க எவனுக்கு வசதி இல்லையோ அவனுக்கு பணத்தை கொடுத்து நீ கடையை வையும்பாங்க. அந்தந்த பகுதி மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நாடார்களுக்குன்னு பெரிய அமைப்பு எதுவுமே இல்லை. எல்லாம் குட்டி குட்டியாக மாவட்டத்துக்கு, தெருவுக்கு, ஊருக்கு உண்டாகி 50 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், அவங்க இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பிஸ்னஸ் இல்லை, தொழில்துறை இல்லை, மளிகை கடை இல்லை. நீங்கள் டாப்பில் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு, ஒரு மளிகை கூடக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் சாமானை வாங்கிட்டு வர்றீங்களோ அது ஒரு 60-70% சாமான் உற்பத்தியாளர்கள் அவர்கள் தான், விற்பனையாளர்கள் அவர்கள் தான். அரிசி எடுத்தாலும் அவங்க தான், பருப்பு எடுத்தாலும் அவங்க தான், ஆயில் எடுத்தாலும் அவங்க தான், குக்கர் எடுத்தாலும் அவங்க தான், மிக்சி எடுத்தாலும் அவங்க தான், கிரைண்டர் எடுத்தாலும் அவங்க தான், ஃப்ரிட்ஜ் எடுத்தாலும் அவங்க தான், வாஷிங் மிஷின் எடுத்தாலும் அவங்க தான். அப்படியே அதில் பாதாளத்தில் கடந்தவன் இன்றைக்கி கோபுரத்தின் உச்சியில் உட்காந்துருக்கான். ஒன்லி 50 இயர்ஸ், 50 வருஷம். இந்த 50 வருஷத்தில் நம்ம சமுதாயத்தினுடைய நிலை என்ன? இங்கேயும் 50 வருஷமாக பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அரை நூற்றாண்டு காலமாக 50 வருஷத்தை கடந்தவங்களுக்கு தெரியும். 50 வருஷத்தை கடந்து வாழ்கிற வயதுள்ளவர்களுக்கு 55 வயசு 60 வயசு உள்ளவங்களுக்கு தெரியும். 50 வருஷமாக இங்கே பேசப்படுதா இல்லையா முஸ்லீம்களின் பிரச்சனை? மேடையாக பேசப்படுது. 50 வருஷமாக நீங்கள் இயக்கம் இருக்குதா இல்லையா? இருக்குதே. ஆனால் இது ஏன் ஒன்றும் சாதிக்கலை? நீ பெருசாக அமைப்பை கட்டமைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டால், சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கவனம் செலுத்த முடியாது, டக்குன்னு முடிவுகள் எடுக்க முடியாது, முடிவுகளை மாற்ற முடியாது. ஏன்னா உன்னுடைய முடிவு எல்லாரையும் அனுசரித்து முடிவெடுக்கணும், எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு முடிவெடுக்கணும்.
10 பேர் இருந்தால் டக்குன்னு கூடி முடிவு எடுக்கலாம். 10,000 பேர் இருந்தால் 10,000 பேர் எப்போ கூடுறோமோ அப்போ தான் முடிவு எடுக்க முடியும். எப்போ கூடுவோம்? மிஞ்சி போனால் வருஷத்துக்கு ஒருக்க கூடுவோம். நீங்கள் பெரிய அமைப்புகளை பாருங்களேன், அவர்களுடைய ஜெனரல் பாடி மீட்டிங், பொதுக்குழு அப்படின்னு எல்லா உறுப்பினர்களையும் கூட்டி மீட்டிங் நடத்துவாங்க. அதிகபட்சமாக வருஷத்துக்கு ஒரு தடவை கூடி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு 7-8 வருஷம் எடுத்து எங்கே முன்னேற? அதே நம்ம தெருவில் வாழ்கிற 4 பேர் தான் நம்முடைய இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள். காலையில் சுபுக்கு கூடுவான், மிஞ்சின அடுத்து முடிஞ்சால் லோருக்கு கூடுவான், அதை விட்டா மகரிபுக்கு கூடுவான், இஷாவுக்கு கூடுவான், தேவையான பிரச்சனைகளை பேசுவான், டக்குன்னு முடிவெடுப்பான், முடிவை மாற்றுவான், சரி பண்ணுவான், சீர்திருத்துவான். அப்படியானால் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் நாம் நினைக்கிற மாதிரி இயக்கங்கள் சமுதாயத்துக்கு கேடு இல்லை, ஆரோக்கியம் வேணும். அவருடைய சக்திக்கு உட்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார்ல. நான் 10 பேரை படிக்க வைக்கிறோம்ல, உங்கள் அமைப்பு வேறு 10 பேர் படிக்க வைக்கல, நீங்கள் ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பயான் பண்ணுறீங்கல்ல, நான் ஒரு 4 இடத்துல பயான் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்ல, எல்லாம் சமுதாயத்துக்கு நன்மை தானே. எல்லாருமே சேர்ந்து செஞ்சால் 50 நடக்குன்னு வச்சுங்க, சேர்ந்து மிஞ்சி போனால் எத்தனை பண்ணுவோம்? 30 பண்ணுவோம், 25 பண்ணுவோம். ஒரே ஆள் பண்ணணும்னு முடிவு எடுத்தா. தனித்தனியாக பண்ணும்போது நான் தனியாக நான் போட்டுக்கு நான் செய்வேன், நீங்கள் போட்டுக்கு நீங்கள் செய்வீங்க, சமுதாயத்துக்கு நன்மையாக மாறும். எனவே இயக்கங்கள் வளர்வது என்பது சமுதாயத்திற்கு கேடு அல்ல, சமுதாயத்துக்கு நன்மை. பல புதிய இயக்கங்கள் உண்டா. எப்போதுமே வளர்ச்சி என்பது பிரிவில் இருந்து தான் வளர்ச்சின்னு நீங்கள் எதை சொன்னாலும் அது பிரிஞ்சா தான் வளர்ச்சி, பிரியாமல் வளர்ச்சியே கிடையாது. கருவுக்குள்ளே இருக்கிற சிசுவின் வளர்ச்சி எப்படி? ஒரு செல் உடம்புக்குள்ளே போகுது, அது பிரிஞ்சு 2 செல்லாக மாறுது. ஒத்துமையாக இருப்போம்பா, நம்ம ஒரே தந்தையுடைய உடல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு செல்லு நம்ம எதுக்கு 2ஆ பிரியணும்னு அந்த செல்லு பேசிச்சுன்னா புள்ள வருமா? அதுதான் பேசிக். உலகம் உண்டாகிற அந்த இறைவன் உண்டாகும் மனுஷனை உண்டாக்குற மெத்தேடு எதுவோ அதுதான் உலகத்தினுடைய முன்னேற்றத்துக்கான மெத்தேடு. பிரியனும் டெவலப் ஆகணும், பிரிஞ்சு அதான் வளர்ச்சி. பிரியாமல் வளர்ச்சி அடைய நினைச்சா அது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோடு நின்றும், அதை தாண்டி அந்த வளர்ச்சியை பார்க்க முடியாது. எனவே நம்ம யாரும் அதை ஒரு கீழாக புதிய இயக்கங்கள் உண்டாகுவதை சமூக கேடாக நாம் பிளவுபட்டு விட்டதாக நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, அதுக்குள்ளே இருக்கிற மைனஸையும் பார்க்கணும். என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இயக்கங்கள் உண்டாகிற பொழுது இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் நான் எனக்கு தெரிஞ்ச சமூக பணியை சமுதாயத்துக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நான் செய்கிறேன்னு அந்த முடிவெடுத்து அவங்க செஞ்சுக்கிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டால், நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அருகில் இருக்கிற இயக்கங்களை எல்லாம் அவன் அப்படி இவன் இப்படி, இவன் உருப்படாதவன், இவன் அயோக்கியன், நான் மட்டும்தான் யோக்கியன் அப்படின்னு பொதுவெளியில் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த இயக்க தலைவர்களிடம் இருக்கிற சிக்கல் என்னென்னு கேட்டால், எல்லா இயக்கங்களும் அப்படி சொல்ல முடியாது. சில இயக்கங்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காக தான் தூயவன் அப்படின்னு காட்டணும். அதுக்கு என்ன பண்ணுறது? இருக்க எல்லாத்தையும் அயோக்கியன்னு காட்டுவோம். அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஊழல் பண்ணிட்டான், இவன் லஞ்சம் வாங்கிட்டான், இவன் மக்கள் பணத்தை சுரண்டி தின்னுட்டான், இவன் பள்ளியாசலுக்கு வசூல் பண்ணி காலி பண்ணிட்டான், இப்படியாக அதை இதையும் அள்ளி நான் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டு என்கிற சித்திரத்தை உண்டாக்கும்போது என்ன ஆகுது? நான் இப்படி பேசின உடனே அவர் பதிலுக்கு பேச, நான் இப்படி ஒரு கூட்டம் போட்ட உடனே அவர் ஒரு கூட்டத்தை போட, பொதுவெளியில் நின்றுக்கிட்டு நான் அவரை காரி துப்ப, அவர் என்ன காரி துப்ப, மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மை காரி துப்ப, என்னடா அடிச்சுக்கிட்டு, இவங்களாம் ஒரு சமுதாயம் முஸ்லீம்கள். அப்போ இதுக்கு இஸ்லாத்தினுடைய பார்வையில் இயக்கங்கள் உண்டாகணும். இயக்கம் உண்டாகணும்னா நிறைய வேணும்னா, ஆனால் இஸ்லாமிய மரபுகளை கட்டி காக்கிற வகையில், சகோதரத்துவத்தை பேணுகிற வகையில், அவர் செய்கிற நல்லதை நான் பாராட்டி, நான் செய்கிற நல்லதை அவர் பாராட்டி. நீங்கள் எங்கேயாவது நம்ம முஸ்லீம் அமைப்புகளை பாருங்கள், அவங்க மேடையில் அவர்களுக்கு ஈக்குவலாக அவர்களை விட உயர்வாக செய்த மற்ற அமைப்பினரை சிறந்த செயல்களை பாராட்டியதாக ஒரு 20 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியை காட்ட முடியுமா? நீங்கள் பாராட்டிய வாயை திறந்துடாது, பேசிட்டா அவனுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும், அவனை நல்லவன் நினச்சிருவாங்க. எல்லோரும் நம்மளைத்தான் நல்லவன்னு சொல்லணும். அப்போது மற்றவனுடைய நல்லதை பேசாத, அப்போ கெட்டது மட்டும் இப்படி பக்கமாக பேசினிய. கெட்டதை பேசுவதற்கு முற்படுகிற தலைவர்கள் நல்லதை பேச மறுப்பது ஏன்? அது தெரிகிறது, இது அவர்களின் சுயநலத்திற்காக, சொந்த இயக்க ஆதாயத்திற்காக. நீ இஸ்லாமிய மரபை ஃபாலோ பண்ணலை, ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஒரு தவறு இழைத்திருக்கிறார், உன் கவனத்துக்கு வருகிறது, அது சமுதாயத்தை பாதிக்கிற தவறு இல்லை,
இப்போ இயக்கவாதிகளுக்கு மத்தியில் என்ன வருது, அடுத்த இயக்கத்துக்காரன் இப்படி செஞ்சான்னு செய்தி வந்துச்சா உடனே கேள்வி கணக்கு இல்லாமல் பரப்பு. அதை மாட்டிக்கிட்டான்டா, மேப்படி மேட்டரில் மாட்டிக்கிட்டான், பரப்பு. அவனை அசிங்கப்படுத்தி தோலை உரித்து தொங்க விட்டு நாரடித்து அவன் சமுதாயத்தில் நம்ம தலை காட்டவே கூடாது. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது இஸ்லாமிய மரபா? தனிப்பட்ட முறையிலே ஒருவன் செய்கிற பிழைகளை நபிகளார் சொன்னாங்க, மண் சத்தர தம்ப அஹீஹி சத்தரஹுல்லாஹு தம்பஹு ஃபில் ஆகிரா. யார் ஒருவன் தன் சகோதரனின் குறைகளை இம்மையில் மறைக்கிறானோ அவரது குறைகளை மறுமையில் அல்லாஹ் மறைக்கிறான். அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்போ அடுத்தவன் செஞ்ச பாவத்தை நீ அவனுக்கு மன்னிக்க மாட்டியா? இந்த மரபுகளையெல்லாம் கடைபிடிக்காமல் இயக்கவாதிகள் இயக்கம் நடத்துகிற காரணத்தினால்தான் அந்த இயக்கம் அசிங்கமானதாக, அருவருப்பானதாக, சமுதாயத்திற்கு கேடாக மாறுகிறது. இந்த வேலையை விட்டுட்டு ஒருத்தர் செய்கிற வேலைகளை இன்னொருத்தர் சப்போர்ட்டாக அல்லது அவரை கண்டுக்காமல் இவர் செய்கிற வேலையை இவர் செஞ்சுக்கிட்டே போவோங்கிற நிலையில் போனால் இன்னும் 100,000 இயக்கங்கள் வந்தாலும் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒன்று தான். என்ன வேலையை செய்யணும்னா, இயக்கங்கள் உண்டாகிறத குறை சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த இயக்கங்கள் செய்கிற பிழை இருக்கிற, மற்றவர்களை விமர்சனம் செய்கிறங்கிற பேரில் திட்டுறது, ஏசுறது, பேசுறது, அந்த மாதிரி நம்முடைய அமைப்போ நம்முடைய இயக்க தலைவர்களோ செய்தால் அவர்களை கண்டிக்கணும், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. நீ இப்படி பேசினா ஒத்துக்குமா, உன் வேலையை நீ செய், அடுத்தவனை தரம் தாழ்த்தி உன்னை நிலைநிறுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கீழே இருக்கிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய தலைமையை கண்டிக்க ஆரம்பித்தால் வாயை பொத்திக்கிட்டு முறையாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தலைவரே சொல்லிட்டாரு பிறகு என்ன வேண்டியது இருக்குன்னு அவர் ஒரு திட்டு திட்டினார்னா கீழே இருக்கிறவங்க 10 திட்டு சேர்த்து திட்டுறான். அதனால் சமூகத்தில் ஒரு ஒற்றுமையும் ஒரு பலமும் ஏற்படுவது தாமதமாகிக்கொண்டே போகிறது. இதை சீர் செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கு என்ன முயற்சி? இஸ்லாமிய அகலாக்குகளை பேசுகிறது தான் முயற்சி, வேறு ஒன்றுமே இல்லை. மேடையில் பேசுகிற இஸ்லாமிய அகலாக்குகளை திரும்ப பேசி சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை, விட்டு கொடுக்குற மாற்றத்தை, சகோதரத்துவத்தை, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற அந்த விவரங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்வதன் வழியாக இந்த சமுதாயங்களை, இந்த இயக்கங்களை சீர்படுத்தணும். அந்த சீரமைப்பின் வழியாக சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கான வேலைகளில் நம்ம ஈடுபடணும். இந்த 2 விஷயங்களை இந்த கேள்விக்கு நம்ம பதிலாக தெரிஞ்சுக்கணும்.